எப்படி ஒரு வீடுக்கு அஸ்திபாரம் மிகவும் அவசியமா இருக்கிறதோ அதே போல ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டப்பட்டவனா இருக்க வேண்டுமே. ஆனால் 4 காரியங்களை கவனமாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். முதல் காரியம், அந்த மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். தேவனோடு தொடர்பில்லாத எந்த ஒரு மனுஷனும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லவே முடியாது. அவன் ஜெபிக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், அந்த மனுஷன் தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும், வாசித்தவைகளை தியானிக்க வேண்டும், அவைகளை எவைகளை விட வேண்டும், எவைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும், எனக்கு கற்றுத்தருகிறது என்பதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், ஆராதனைகளை, தேவ ஆராதனைகளை அந்த மனுஷன் பங்கு பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த ஆராதனைகளை துதிப்பார்கள், தேவனுடைய நற்செய்திகள் கொடுக்கப்படுகிறது, உபதேசங்கள் கொடுக்கப்படுகிறது, கடிந்து கொள்ளப்படுகிறது. அந்த மனுஷன் சீர்திருந்த பிரயோஜனமா இருக்கு. போதக சிக்ஷையே ஜீவ வழி. அடுத்த காரியம் என்ன? உபவாசம். உங்க வாழ்க்கையில உபவாசம் தேவை. நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக, விசுவாச ஜீவியத்தில் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக, ஒரு காலம் பின்வாங்கி போகாதவர்களாக, மறுதலிக்கவே முடியாதவனும் தாவீது ராஜா சொல்வார், ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது. அந்த ஜீவனுக்கு மேல இயேசுவை மையப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நீங்க வாழ வேண்டும். உபவாசம் ரொம்ப முக்கியம். அது ஒரு மனுஷனை இன்னும் பலப்படுத்தும் தேவனுக்குள்ள.